9th மேக்ஸு பயிற்சி தமிழ் மீடியம் பயிற்சி 1.2ல் நம்ம ஏற்கனவே 5 சம் வரை போட்டுட்டோம். இப்போ 6வது சம்மு. ஏற்கனவே போட்ட எல்லா சம்ஸும் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் மேக் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படும் அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பயிற்சி 1.2 S = 6வது சம்மு. S = சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம். செட்டை க்ளோஸ் பண்ணாமல் வைக்கிறேன். எனில் பின்வரும் எஸ்ஸின் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக. 4 சமபக்கங்களுடைய வடிவங்களின் கணம். 4 சமபக்கம்னு ஒருத்தங்க இல்லாட்டி வெறும் 4 பக்கம்னா என்னென்ன வரும்னா சதுரம் 4 பக்கம்தான், செவ்வகத்துக்கு 4 பக்கம்தான், சாய் சதுரத்துக்கு 4 பக்கம்தான், முக்கோணத்துக்கு 3, வட்டத்துக்கு பக்கமே இல்லை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, 4 சமபக்கங்கள்னு கொடுத்துருக்கு. சமபக்கங்கள்னால் என்ன வரும், என்னென்ன சமம் வைக்கிறதுனா சதுரம், ஒரு நிமிஷம், சதுரம், சாய் சதுரம். சரியா? அடுத்த கொஷின் ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம். ஆரங்கள் இதில் எதை ஆரம் வச்சு போடுறது? சதுரத்துக்கெலாம் ஆரம் கிடையாது, அதுக்கெல்லாம் பக்கங்கள் தான். ஆரம் உள்ளதுன்னா வட்டம் தான் ஆரம் உள்ளது. ஆன்சர் வட்டம். சதுரமோ செவ்வகமோ ஆரம் கிடையாது, வட்டம் உள்ளது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் உட்கணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக உடைய வடிவங்களின் கணம். உட்கணங்களின் கூடுதல் 180 டிகிரி எதுக்கு? முக்கோணத்துக்கு தான் 180 டிகிரி. ஆன்சர் முக்கோணம். இதில் முக்கோணத்துக்குள்ளே இருக்குது. ஆன்சர் முக்கோணம். அடுத்த கொஸ்டின். 5 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். எதுக்குமே 5 பக்கம் கிடையாது. இப்போ சதுரத்துக்கு பார்த்திங்கன்னா 4, செவ்வகத்துக்கு 4 தான், வட்டத்துக்கு பக்கமே கிடையாது, சாய் சதுரத்துக்கு 4 தான், முக்கோணத்துக்கு 3. இப்போ 5 பக்கங்களுடைய வடிவங்களே கிடையாது. அப்போ அதுக்கு ஆன்சர் வெற்று கணம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A = செட் ஆஃப் A, A, B எனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் காண்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா உட்கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ இது தீர்வுன்னு போட்டு A = செட் ஆஃப் ஏங்கிறது ஒரு உறுப்பு, A, Bங்கிறது ஒரு உறுப்பு. ஓகேவா? A, Bன்னு பிரிச்சிடக்கூடாது. சரியா? அது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. ஓகே. இப்போ ஏயின் உட்கணங்கள் ஃபஸ்ட்டு வெற்று கணத்தை போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து ஏழோட உறுப்பை மட்டும் போடுங்க. அடுத்து பீட உறுப்பு என்ன? A, B. சரியா? அடுத்து என்ன? ஏன் கணங்கள் போட்டு ஃபஸ்ட்டு வெற்றுக்கணம், ஃபஸ்ட்டு ஏங்கிற உறுப்பை மட்டும், அப்புறம் பிங்கிற உறுப்பை மட்டும், அப்புறம் 2 சேர்த்து ஒரு கணம், மொத்தம் 4. சரியா? ஓகே. அடுத்த சம். பின் வருவனவற்றின் அடுக்கு கணத்தை காண்க. ஃபஸ்ட் உறுப்பு A = செட் ஆஃப் A, B. சரியா? ஃபஸ்ட்டு அடுக்கு கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? உட்கணங்கள் கண்டுபிடிக்கணும். ஏயின் உட்கணங்கள்.
ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணிடணும், வெற்றுக்கணம் போட்டுடணும். அடுத்து ஏங்கிற உறுப்பை மட்டும் போடணும். அடுத்து பிங்கிற உறுப்பை மட்டும் போடணும். அப்புறம் 2 சேர்த்து போட்டுடணும். சரியா? இப்போ ஏயின் அடுக்கு கணம். அது எழுத்து ஒரு செட்டுக்குள்ளே போட்டு எழுதிடணும். அவ்வளோ. போட்டு செட்டை க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான் அடுக்குவேன். ரொம்ப ஈஸி. அடுத்த கொஸ்டின் பி ஈக்குவல் செட் ஆஃப் 1 2 3. சரியா? தீர்வு பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1 2 3. சரி, இது எப்படி? பியின் உட்கணங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே வெற்றுக்கணத்தை ஃபஸ்ட்டு போட்டுடணும். அடுத்து ஃபஸ்ட்டு உறுப்பு என்ன? 1. சரியா? அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 1 2 1 வச்சுக்கிட்டு 2ஓட ஜாயின் பண்ணுறோம். ஸோ 1 2. அடுத்து 3ஓட ஜாயின் பண்ணி வைக்கிறோம். 1 3. அடுத்து இதில் மறுபடியும் 2 1 போடுறேன். ஏன்னா அதை 1 2 போட்டோமே. இப்போ சேரா ஜோடி என்னன்னு 2 3 தான். இப்போ 2 3. சரியா? அடுத்து எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதான். 1 2 3. அவ்வளோ. இப்போ பியின் அடுக்கு கணம். பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன? அது அப்படியே செட்டுக்குள்ளே எழுதணும். வெற்றுக்கணும் 1 2 3 சரி 4 கிடையாது, வந்துட்டு 1 2 அதை பார்த்து எழுதணும். 1 3 அடுத்து 2 3 அடுத்து 1 2 3. ஓகேவா? தீர்வு தேர்ட் சம்மு டி ஈக்குவல் செட் ஆஃப் பி கியூ ஆர் எஸ். இப்போ 4 வந்திருக்கு. அதை வச்சு விட்டு போகலான்னு பார்க்கலாமா? தீர்வு டியின் உட்கணங்கள். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ஒரு வெற்றுக்கணும். அடுத்து பி மட்டும். அடுத்து ஆர் மட்டும். அடுத்து எஸ் மட்டும். இப்போ பியோட எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். பியும் கியூவும். அடுத்து பியும் ஆரும். அடுத்து பியும் எஸும். அடுத்து என்ன முடிச்சாச்சு. அடுத்து கியூஸ் விட கியூபி இருந்தால் பிக்கு போட்டு மேலே தேவையில்லை. அடுத்து கியூஆர். அடுத்து கியூஎஸ். அடுத்து இப்போ ஆர் வச்சு பிஆர் ஆல்ரெடி போட்டிருக்கோம். கியூஆரும் ஆல்ரெடி போட்டுருக்கோம். அப்போ ஆர்எஸ் தான்.
இப்போ எல்லாருக்கும் சேர்த்து போட்டு PQRS. சரியா? அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் ஈக்குவட்டு 0 போட்டு அடித்தா இதில் ஒரு உறுப்புமே இல்லை அப்படின்னு அர்த்தம். தீர்வு ஈயின் உட்கணங்கள். ஒன்றுமே இல்லைன்னா அர்த்தம் என்ன? வெற்று கணம். அப்புறம் ஈயின் அடுக்கு கணம். அந்த வெற்று கணத்தை பாக்ஸில் போடும். அவ்வளோதான். அடுத்த செம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.